வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா சாஃப்டான சப்பாத்தி சேர்த்து பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு காட்ட போகிறேன். சுவையாகவும் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் மாதிரி செய்யலாம். அதனால் வீடியோ முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பவுல் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோன்னு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிர். நீங்கள் கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் வாங்கின வச்சுருந்த தயிராலும் சரி, சரிங்களா? தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இடையில பிசைங்க. எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி தண்ணி விட்டு விட்டு பிசைவோம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு வச்சுட்டோன்னா சப்பாத்தி மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் பண்ணிடலாம். தக்காளியை ஃபஸ்ட்டு 4 வெட்டிக்கோங்க. தக்காளி வெட்டினதுக்கப்புறமா அது நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் காமிச்சிருக்கு பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெட்டிட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி கேரட் திருவுறதில் வச்சு தக்காளி திருவி எடுக்க போகிறேன். அப்போ வெறும் பூரை மட்டும் கிடைக்கும். வெறும் தக்காளியோட அந்த சாரும் ஜூஸும் மட்டும் நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி காலம் வரனால அப்பப்போ கரண்ட்டு கட் ஆகிடும். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேக்கெட் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு 1 கப் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டு சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இது வேக வைக்கிற கேப்பில் நம்ம பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தோசை தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நிறைய குக் பண்ணுறனால எனக்கு பழக்கம் இருக்குது. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி பட்டரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பன்னீரை துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். அதுதான் இந்த தோசை தவா மேலே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று அழகாக அடுக்கிக்கோங்க. தோசை தவாலை அடுக்கிட்டு சிம்லேயே வச்சிங்கன்னா 4 to 5 நிமிஷத்தில் கீழ் சைடில் வெந்துடும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதை ஒரு 3 நிமிஷம் வைங்க. ஏன்னா தவா ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துலேயே அதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அப்படி ஆன உடனே என்ன பண்ணுங்க, இதை அப்படியே எடுத்து தவாவை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பட்டர் சேர்த்தனால நமக்கு திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பன்னீரில் இந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். தவா ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. நான் தவாலே தான் வைக்க போகிறேன். ஏன்னா நான்ஸ்டிக் பேனெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இல்லை. அதனால தக்காளி பூரையும் பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நல்லா வெந்துருச்சு. தக்காளி ஜூஸ் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் பட்டரும் நல்லா உருகிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன சேர்க்கணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்தா நல்லா அந்த மணலாக இருக்கும். நல்ல அந்த ஃப்ளேவர்ஸும் இருக்கும். நான் இஞ்சி பூண்டி 2மே துருவி தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி ரெசிபிக்கு. நீங்களும் இந்த மாதிரி துருவி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். துருவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். நல்லா அந்த ப்ரௌனிஷாக லைட்டாக ஒரு கலர் வருவாங்க பூண்டு. அது வரும்போது நீங்கள் தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். பூண்டு விழுதாக சேர்க்குற மாதிரினா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே அளவு தான் நான் துருவியும் சேர்த்துருக்கேன், சரிங்களா? இப்போது தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். தக்காளியும் சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் மெத்தி, ட்ரை மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கும், அதை கை வச்சு நல்லா கசக்கி ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கசக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ அது இன்னுமே கொஞ்சம் நல்லா உதிரியாக நல்லா பரவலாகும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் மசாலா செஞ்சு முடிக்கிற வரையும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிப்பாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் திரும்பியும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது இந்த மசாலா எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த பட்டரோட ஃப்ளேவரும் நல்லா உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வரையும் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறமா திக்
பக்கா ரெடியாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணி ஃபேனுக்கு அடியில் கூட வச்சுக்கோங்க, ஹால் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா பால் வந்து சேர்க்க போகிறோம். 1 கப் பால் சேர்க்க போகிறோம். நான் காய்ச்சி பாலையும் நல்லா ஆற வச்சிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம பாலை வந்து காய்ச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் ஆற வச்சு ஒரே 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். சரிங்களா, ஒரு கொதி வந்த உடனே கையளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவி அகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து ஒரு கலந்து விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலு வீட்லேயே தயாராச்சு. ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு செம்மையாக இந்த மாதிரி அசத்துங்க. சைட் டிஷ்ஷை மட்டும் பார்த்தா எப்படி, வாங்க மெயின் டிஷ்க்கு போகலாம். கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சப்பாத்தியை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் திருப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் சேருங்க. எப்போவுமே நீங்கள் சப்பாத்தி செஞ்சாங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் சேர்த்துட்டு அதே எண்ணெயை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போது தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால சூப்பர் சாஃப்டாக தான் வரும். அப்புறம் என்னங்க, சும்மா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி எடுத்தால் சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோன்னு சர்வ் பண்ணும்போது சூடாக கொஞ்சோன்னு ஒரு ட்ராப் நெய் வந்து சேர்த்து பாருங்களேன், இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கட்டாயமாக செஞ்சு பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன்.